கை ஓங்கி அடிக்கிற அளவுக்கு யாரு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரியும், நீதி கேட்டு வந்த பெண்கள்கிட்ட இப்படியா ஒரு காவல்துறை அதிகாரி நடந்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி உடனே அவரை வேலையை விட்டு தூக்குங்க அப்படிங்கிற அளவுக்கு நேற்றைய தினம் வைரலான அந்த வீடியோவானது முதல்வர் விஜய் அவர்களுடைய பார்வைக்கு போனது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுடைய அதிரடியால இப்போ காவல் ஆய்வாளர் சிதம்பரம் பாரதி அவர்கள் இப்போ காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்காரு. நேற்றைய தினம் சென்னை ராயபுரத்துல இருக்கிற ஒரு பிரபலமான திருமண மண்டபத்துல ஒரு பெண் வந்துட்டு தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி காதலிச்சு தன்னுடைய காதலன் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்ய இருந்த நிலையில அதற்கு நீதி கேட்டு போராடிய பெண்ணையும் இதற்கு சேர்ந்து போராடிய சமூக ஆர்வலர் பெண்ணையும் காவல் ஆய்வாளர் சிதம்பரம் பாரதி அவர்கள் கடுமையா தாக்கி இருக்கிறது மட்டும் இல்லாம சில தவறான வார்த்தைகளாலும் பேசியிருக்காரு. தன்னை 8 வருஷம் காதலிச்சதாகவும் 50 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கிறதாகவும் இறுதியா திருமணம் செய்யறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய காதலன் வேறு ஒரு பெண்ணை இப்ப திருமணம் செய்ய இருக்கிறதுனால அதற்காக நீதி கேட்டு பதாகையோட அந்த பெண் வந்துட்டு திருமண மண்டபத்துல நீதி கேட்டு போராட்டம் செஞ்சிருக்காங்க. அங்கே வந்த காவல் ஆய்வாளர் சிதம்பரம் பாரதி அவர்கள் இருதரப்பு நியாயம் என்ன அப்படிங்கிற விஷயத்தையே கேட்காம தான் வந்த உடனே எல்லார்கிட்டையும் கொடூரமா நடந்துகிட்டு இருக்காரு. இதுல நீதி கேட்ட வந்த பெண்களை கடுமையா தாக்கி ரொம்பவே தவறாவும் பேசியிருக்காரு. மேலும் அந்த பெண்ணுடைய வயதான ஒரு உறவினரை மூஞ்சிலேயே குத்தி அடிச்சிருக்கிறது மட்டும் இல்லாம அவரை கீழையும் தள்ளி விட்டுருக்காரு. மேலும் அந்த பெண்களை காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போனது மட்டும் இல்லாம காவல் நிலையத்துல வச்சும் சில தாக்குதல் நடத்தி இருக்கிறது மட்டும் இல்லாம இதை தட்டி கேட்க வந்த தாவேகா எம்எல்ஏ தாமு அவர்களையும் ஒரு எம்எல்ஏ அப்படின்னு கூட பார்க்காம ரொம்பவே கடுமையா பேசியிருக்காரு. யாருக்கும் மரியாதை இல்லாம கடுமையா பேசியதோட காவல் ஆய்வாளர் அடிக்கவும் முற்பட்டிருக்காரு. இது எல்லாமே இப்போ வீடியோவா வெளியாகி தமிழக மக்கள் எல்லாருக்குமே பெரும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மட்டும் இல்லாம முதல்வர் அவர்கள் பார்வைக்கும் இந்த வீடியோவானது போயிருக்கு. இப்போ உயர் அதிகாரிகளுடைய அதிரடியால கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு யாரு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரியும் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறதுக்கு எதுக்கு உங்களுக்கு காவல்துறை பதவி அப்படிங்கிற மாதிரியும் காவல் ஆய்வாளர் சிதம்பரம் பாரதி அவர்களை அதிரடியா இப்போ காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்காரு. ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையில அதிரடியான ஆட்சியானது நடந்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்த தமிழக அரசு அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இனி எல்லாமே சரியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கடுமையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கிறப்போ பொதுமக்கள்கிட்ட இப்படி தவறா நடந்துகிட்டதுனால விஜய் அவர்களே இப்ப நேரடியா ஆக்ஷன் எடுத்திருக்காரு. இப்போ மீண்டும் இது மாதிரியான ஒரு தவறு நடக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் காவல்துறை அதிகாரிகளுக்கு அதிரடியான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த காவல்துறை அதிகாரி பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா கேட்டுங்க. உங்க துறை முதல்வர் துறை என்ன தவறு நடந்தாலும் அவர் தான். இங்க ஒன்னும் தவறு நடக்கலங்க. இங்க தவறு நடக்காம கூப்பிட்டா வரணுங்க. வரலையா பொறுமையதான் பேசிட்டு இருக்கேன். நான் ஒண்ணும் பண்ணல. அப்புறம் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இல்ல பப்ளிக் கை நீங்க அடிச்சிருவீங்க, பப்ளிக் அரெஸ்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் யாரையும் அரெஸ்ட் பண்ணல. ஓடி வாடின்னு பேசுறாரே, மயிலும் பேசுறாரு. இங்க டாஸ்க் ஏட் வந்தீங்க. ரொம்ப நம்பரை கூட்டு வந்து முறப்படி சேர்ந்தாங்க கூட்டு வரணும். வேற எங்க கூட்டு போவாங்க? முறப்படி சேர்ந்தாங்க கூட்டு வரணும். ஆமா கல்யாணம் பண்ண அவங்க கல்யாணம் பண்ண வரதான் கூட்டு வந்தாங்க.